ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தீபாவளிலாம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? இதில வந்து தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வாங்கினதுலேருந்து, பலகாரம் செஞ்சதுலேருந்து, தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாமே போட்டிருக்கேன். பாருங்க. தீபாவளிக்கு பயங்கரமா வேலை இருந்ததுனால, அடுத்தடுத்து வீடியோ வந்து கன்டினியூஸா போட முடியல. இந்த வீடியோஸில வந்து சில இடங்கள்ல மட்டும் நான் வந்து பேசி, சில இடங்கள்ல வந்து அப்படியே நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் வந்து. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாவது விசேஷம் வருது, ஏதாவது திருவிழா அந்த மாதிரிலாம் நாள் நைட்டு வந்து மருதாணி அரைச்சு, அந்த மாரி வச்சுட்டு 90ஸ் கிட்ஸ்லாம் நாங்க அப்படிதான். எல்லாம் பண்ணுவோம்ல சூப்பரா ஜாலியா. இப்ப தானே அந்த மாரி கோன் இதெல்லாம், முன்னெல்லாம் அரைச்சு வைக்கிறது தான். இது நம்ம வீட்ல முளைச்ச மருதாணி. அத அரைச்சு, அது அவ்வளோ ஹாப்பியா நைட்டு வச்சு சூப்பரா ஜாலியா வச்சோம். முன்னாடிலாம் அப்படியே வச்சுட்டு அப்படியே தூங்கிர்றது. ஐயய்யோ! கலைஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு ஃபுல்லா தூக்கம் இல்லாம அதையே பார்த்து பார்த்து பொத்தி, அப்படி வச்சு லாஸ்ட்ல பார்த்தா பாயெல்லாம் அங்கிட்டு கிடக்கும். இழுக்கி அந்த பக்கம் பெட்ஷீட்ல இழுக்கி, வச்ச டிசைன் வேற எந்திரிக்கும்போது வேற டிசைனா இருக்கும். இப்போ வந்து உடனே கழுவியாச்சு. இது வந்து நான் முறுக்கு செஞ்சேன். தீபாவளிக்காக. ஏதேதோ அப்படியே டிசைனா அப்படிலாம் வந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி அப்படி போட்டேன். நெறைய பேர் வந்து கேட்டாங்க ஷார்ட்ஸ் போட்டதிலே வந்து, "உனக்கு முறுக்கெல்லாம் போட தெரியுமா? உனக்கு அதிரசம்லாம் பண்ண தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யூடியூப் வந்து என்னுடைய திறமைகள வந்து 4 திசையிலயும் நல்லா வெளிப்படுத்துது. இதுவரைக்கும் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நெறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. இது மூலியமா வந்து எனக்கு என்ன சொல்றது? பாராட்டுக்கள் வந்து குமியுது. யூடியூப்க்கு தான் வந்து தேங்க் யூ சொல்லணும் நான். இது குலோப் ஜாமுன். இது வந்து தீபாவளி அன்னைக்கு தான் செஞ்சேன் நான். தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் சட்டி வைக்கணும்ல அடுப்புல. அதனால முறுக்கு இதெல்லாம் வந்து நான் நாளே பண்ணிட்டேன். ஆ தீபாவளிக்கு நாளுக்கு நாள். இது மாவுருண்டையும் தீபாவளி அன்னைக்கு தான் பண்ணேன் நான். காலையில. இது வந்து பாசி பருப்பு இருக்குல்ல, அத வச்சு பண்ணேன். ரொம்ப ரொம்ப ரிச் புரோட்டீன் இது. நல்ல சத்து. பிள்ளைங்களுக்கு டெய்லி ஒரு உருண்டை குடுத்தோம்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்து அதிரசம். அதிரசமும் முறுக்கும் முன்னாடியே பண்ணியாச்சு. அதான் எது பண்ணாலுமே ரவுண்டா அந்த மாரி தான் பண்ணணுமா நான் நெனைப்பேன். ஏன்னா இட்லிலாம் என்ன ரவுண்டா தான் இருக்கணுமா? ஏன் ஸ்கொயரா இருந்தா என்ன? முக்கோணமா இருந்தா என்ன? அந்த ஹார்ட்டா இருந்தா என்ன? அந்த மாரிலாம் நெனைப்பேன். அந்த மாரிலாம் வைக்கலாம்ல இட்லி சட்டியில டிசைனா. அப்போலேருந்தே ஏன் ரவுண்டா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன் அந்த மாரிலாம். நான் அதெல்லாம் முன்னாடியே நெனச்சது உண்டு. நம்மளோட இதெல்லாம் வந்து பின்பற்றி யாரோ கண்டுபிடிக்கிறாங்க. பிஸ்னஸ் இதெல்லாம் சீக்ரெட்லாம் தெரிஞ்சு. அப்புறம் வந்து இதில் வந்து அப்படியே ஹார்ட்டு அதிரசம்லாம் போட்டேன். எது பண்ணாலும் சரி, பருப்பு வடை பண்ணாலும் சரி, உளுந்த வடை பண்ணாலும் சரி, குலாப் ஜாமுன் எது வந்து பண்ணாலும் அதில் வந்து ஒரு ஹார்ட் இருக்கும். அது அப்போலேருந்து எப்போதுமே அப்படி தான் பண்ணுவேன் நான். இந்த தடவை சிம்பிளாக தான் பண்ணேன். முறுக்கு, அதிரசம், குலாப் ஜாமுன், அப்புறம் அதான் அந்த மாவு உருண்டை அந்த மாதிரி. எப்போதும் இந்த பஜ்ஜி, வடை அதெல்லாம் பண்ணுறது உண்டு. இந்த தடவை மம்மி பண்ணிட்டாங்க எல்லாமே. நீயே போட்டு இது பண்ணுற, எப்படியா இருந்தாலும் நம்ம தான் இது பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். நீயும் செஞ்சு நானும் செஞ்சு அப்புறம் வேஸ்ட்டாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணலாம் மாற்றி மாற்றி. நீ பண்ணாததை நான் பண்ணுறேன், நான் பண்ணாததை நீ பண்ணு அப்படின்ற மாதிரி. அதனால் வடை, பஜ்ஜி, சீயம் இதெல்லாம் வந்து நான் பண்ணல. இதெல்லாம் சின்ன வயசில் அவ்வளோ ஆசையாக இருக்கும். நம்மளெல்லாம் தொடக்கூட விட மாட்டாங்க. அவ்வளோ ஏக்கமாக பார்த்துட்டே இருப்போம். அப்படியே எப்படி அப்படியே கெஞ்சுவோம். இந்த ரவுண்டு எப்படி வருது? எப்படி அதை எடுக்கிறாங்க? அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த அதிரசத்துக்கு வந்து அந்த பாகு ரெடி பண்ணுவாங்கல்ல. அந்த அப்படி தண்ணிக்குள்ளே போட்டு அந்த வெள்ளை கட்டி அந்த பாகு வந்து அது பார்த்தா எடுத்து அப்படியே உருட்ட வரும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நானும் அண்ணனும் வந்து அந்த மாதிரி உருட்டி போட்டதை வந்து இப்படி எடுத்து இப்படி விளையாண்டுட்டே இருந்தோம். எடுத்து நான் வாயில வச்சுட்டேன் டக்குன்னு. உடனே அண்ணன், "அப்பத்தா எடுத்து வாயில வச்சிருச்சு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி" அப்படின்னு.
உடனே நீ ஒரு முறைச்சாக பாருங்க, மறக்கவே முடியாது. அப்போம்லாம் சாமி கும்பிடாம இப்படி வாயில கூட வைக்கக்கூடாது, சாப்பிட்றது அதுக்கப்புறம் தான். அதுவும் 10 நாளைக்கு முன்னாடியே பலகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னாடி. அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியுமா சாமி கும்பிடாம? இது நியாயமாக இருக்கா அவங்களுக்கு? உடனே ஒரு 2 முறுக்கு மட்டும் 3 முறுக்கு மட்டும் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடுங்க, இதை மட்டும் சாமிக்கிட்ட வச்சுட்டு அப்படிம்பாங்க. நமக்கான அதெல்லாம் பத்தவே பத்தாது. இப்போதான் நான் அப்படிலாம் இல்லை. நான் பாடுக வச்சு சாப்பிடுங்க சொல்லி பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. பசங்க வந்து சாமியை நினச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி அவங்க நினச்சாங்களோ என்னவோ தெரியல, செஞ்சுட்டு கொடுத்தாச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி. எல்லாமே நமக்காக தான் பண்ணுறோம் இல்லை? பாவம் தானே பசங்க. இந்த தீபாவளிக்கு நீங்கள் என்னென்ன பலகாரம்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி கம்மியாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த அதிரசம் வந்து அழகாக அப்படி வந்துருந்துச்சு. திருப்பி போட்டா வீடியோவுக்கு அது பாட்டுக்கு இந்த பக்கம் அப்படியே புடச்சிருக்கா முளைச்சிருக்காடான்ற மாதிரி பின்னாடி அப்படி வந்துருச்சு. ஐயோ வீடியோவில் வேறு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மறைச்சு அந்த பக்கமாக போட்டேன். அந்த காலத்துலலாம் அப்படியே அதிரசம்லாம் இதில் வச்சு உரலில் வச்சு குத்திட்டு இருப்பாங்க. டொம் டொம் டொம்னு சவுண்டு கேட்கும். அது மாவிளக்கு இதெல்லாம் செய்கிறதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அந்த காலத்தில் உரலில் வச்சு இடிக்கிறது வந்து அந்த ஊருக்கே கேட்கும், இந்த அதிரசத்துக்கு மாவு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போல்லாம் சத்தமே போடுறதில்ல, நம்ம வாடகை அதிரசம் முறுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இடியப்பம்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய ப்ராசஸ். அது வந்து இந்த மாவு இட்லி மாவு தோசை மாவு மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணிக்குள்ளே வச்சு டபுள் ஹீட் பண்ணுறது. அந்த சட்டியை வச்சு அதுக்குள்ளே அந்த மாவை ஊற்றி அதை கிண்டும் போது ஆத்தாய், மம்மிலாம் கிண்டுவாங்க பாருங்க, செம்ம கஷ்டமாக இருக்கும். எங்கே நாங்களும் கிண்டுறோம் சொல்லிட்டு இந்த உள்ளே வச்சுருக்க அந்த அது பேர் என்னது, அந்த உள்ளே வச்சு கிண்டுவாங்கல்ல அகப்பை, அதை வந்து நகட்ட கூட முடியாது என்னாலலாம். புட்டுச்சு கிண்டுறேன்னு சொல்லிட்டேன், புட்டுச்சு இழுத்தா எங்கே நகலவே நகலாது. இப்போல்லாம் நம்ம எவ்வளோ, ஒருவேளை அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பண்ணாங்களா பண்ண தெரியாமல், இல்லை வந்து நம்ம வந்து ப்ரில்லியண்ட்டாக அப்படி ஈஸியாக்குறோமா எல்லா வேலையும் அப்படின்ட்டு தெரியல. இதே இடியப்ப மாவு வந்து அரிசியை அரைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணலாம்ல, அரிசி மாவை வச்சு பண்ணலாம்ல, ஏன் அப்படி பண்ணாங்க? அதே மாதிரி என்னது அதிரசம் பண்ணுறியா, அதெல்லாம் உனக்கு பண்ண முடியுமா, நீ ஏன் தேவையில்லாமல் வேலையை இழுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மம்மி. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லையே அப்படின்னு தோணுது எனக்கு. இது வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம வச்ச வாழையில கட் பண்ண வாழை இலை. எவ்வளோ பெருசு பாருங்கள், எவ்வளோ பெருசு, அப்படியே சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அதில் கட் பண்ணி அதில் சாமிக்கு வச்சு அதில் சாப்பிடும்போது அதில் இருக்க ஒரு சந்தோஷமே வேறு. சூப்பராக இருந்துச்சு. ஆசாசியாக இது பண்ணேன். அது ஹைட்டு தான் வச்சு வச்சு பார்த்துட்டு இந்த அம்மா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. அம்மா பண்ணி கொடுத்துட்டு தோழிக்கிட்ட தான் கேட்கணும், யார் அந்த காரணம். அதிரசம் மம்மிக்கு விட்டுறா, 3 பேர் சேர்ந்து. நல்லா நல்லா இந்த அது இந்தாங்க கண்ணா
இங்க வாங்க இந்த மணி அடி நம்ம பேச சொல்ல முடி மணி அடிங்க தேங்காய் தண்ணி அவ்வளவுதானே இப்படி எடுக்கணும் சாமி கும்பிடமா கத்துக்கணும் இங்கிட்டு வாங்க காமிச்சிட்டு வெளியில அப்படியே வாங்க இங்கிட்டு வாங்க இங்கிட்டு வாங்க வாசல் இல்ல நீங்க எங்க போங்க நான் காட்டுறேன் அங்கிட்டு போங்க இங்கிட்டு வாங்க இப்படி இங்கே காட்டுறதுக்காண்டி அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வாங்க அடிக்க மாற்றி வருவாங்க முன்னாடி காமிச்சிடுவாங்க இந்த மூளை இருக்குல்லம்மா இதுதான் அந்த ஒரு நல்லது இங்க வாங்க நீங்க வாங்க இங்க வாங்க நீங்க மிஸ்ஸிங்ஸ் என்ன பெத்தாரு கண் வலிக்குதா நல்லா ஊட்டிலாம் கேட்டு அப்படியே ஊட்டுங்க இல்ல இல்ல நல்லா இருக்கு எது இருக்கு இப்போ படிச்சுக்கிட்டீங்களோ
வேறு அது இருக்கட்டும். இது வந்து இது பண்ணணும். இல்லை தப்பிச்சது கவரோடையவா? அது ஒன்றும் பண்ணிடுங்க. நீ கொஞ்ச நேரம் வேலையை வாங்கிட்டு வா 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 பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வா இல்ல உங்களை எடுக்க என்ன சாமி ஒரு மாதிரியா இருக்குதியா? மேல வச்சிடலாம். அதான் அந்த அதுல வச்சிடலாம். வாங்க. எங்க அண்ணன் எங்க? வை வை. வா 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 வா. ரிவர்ஸ் கியர்ல சொல்லாம கொல்லாம என் பின்னாடி நாவிக்கா. அதை போட்டுரு பாப்பா. அதை போட்டுரு, கீழே போட்டுரு. கையில உள்ளத போட்டுரு. கையை போட்டுரு கீழே. அடே பிரஷர் ஏறிடு போலயே. கையை கீழே போடுன்னு சொல்லல. வா வா வா. யாரது? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியே வச்சிருமா. பின்னாடி தீபம் இருந்துச்சு. என்ன பின்னாடி மலைக்கோயில் வாசல் இருந்துச்சு.
வை. ஏய் காலுக்கு பின்னாடி வைக்கிற அண்ணாக்கு டோலி. என்னது இது? இதை வைத்துக் கொண்டிருப்பவர் அவங்க 2 பேரும் என்ன